தற்போது நம்முடைய செய்தியாளர் முகிலன் ஓ பன்னீர்செல்வம் இல்லத்தில் இருக்கிறார். அவரிடம் நாம் தொடர்ந்து பேசலாம். முகிலன், தற்போது 124ஆக இருந்த அந்த ஆதரவு எம்எல்ஏக்களின் எண்ணிக்கையானது 123ஆக குறைந்திருக்கிறது. அதே நேரத்தில் ஓ பன்னீர்செல்வம் தன்னுடைய ஆதரவாளர்களோடு ஆலோசனையில் ஈடுபட்டதாகவும் கூறியிருந்தீர்கள். எந்தெந்த விஷயங்கள் பற்றி அவர்கள் ஆலோசிக்கிறார்கள்? குறிப்பாக நாளைய நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது எந்த மாதிரியான செயல்பாடுகள் அவர்கள் முன்வைக்க இருக்கிறார்கள், அது பற்றி சொல்லுங்கள். கணேஷ், ஓ பன்னீர்செல்வத்தின் அணியில் இருக்கக்கூடிய பல மூத்த நிர்வாகிகளின் தலைமையில் தற்போது இந்த ஆலோசனை கூட்டமானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் நீதி கேட்கும் பேரணி தொடர்பாக ஆலோசிக்கப்பட இருக்கிறது. அதே போல மிக முக்கியமாக நாளை நடக்கக்கூடிய நம்பிக்கை வாக்கெடுப்பில் இங்கிருக்கக்கூடிய 10 எம்எல்ஏக்களின் நிலைப்பாடு என்னவாக இருக்கும், யாரேனும் உதவி கேட்பதா போன்ற பல முக்கிய விவகாரங்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளது. அதே போல ஓ பன்னீர்செல்வம் முதலின்றே தெரிவித்து வருகிறார். அதாவது விடுதியில் தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் சுதந்திரமாக விடும் பட்சத்தில் அவர்களின் ஆதரவானது பெரும்பாலும் ஓ பன்னீர்செல்வத்திற்கே கிடைக்கும் என்றும், இதனால் அவர்கள் சுதந்திரமாக விடப்பட வேண்டும் என்றும், அதே போல அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் தொகுதி மக்களின் உணர்வு என்ன என்பதை உணர்ந்து அவர்கள் வாக்களிக்க வேண்டும் என்றும் ஒரு கருத்தை தொடர்ந்து முன்வைத்து வருகிறார். இது தொடர்பாகவும் இந்த ஆலோசனை கூட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. அதே போல ஓ பன்னீர்செல்வம் ஒரு கருத்தை முன்வைக்கிறார். அதாவது நாளை நடக்கக்கூடிய இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பானது மறைமுக வாக்கெடுப்பாக நடைபெற வேண்டும். அப்படி நடைபெற்றால் மட்டுமே எந்த ஒரு அச்சமும் இன்றி சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களிக்க முடியும் என்றும் அவர் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். இது தொடர்பாக நாளை சபாநாயகரையும் சந்தித்து இந்த கருத்தை அவரிடம் தெரிவிக்க இருப்பதாகவும் நமக்கு தகவல் தெரிவிக்கின்றது. கணேஷ், முகிலன், சற்று முன்னர் தொலைபேசி வாயிலாக புதிய தலைமுறையிடம் பேசியிருந்த காங்கிரஸ் கொறடா விஜயதரணி இதுவரை இருதரப்பினருமே தம்மிடம் ஆதரவு கோரவில்லை என்ற கருத்தை முன்வைத்திருக்கிறார். பன்னீர்செல்வம் தரப்பிலிருந்து எதிர்க்கட்சியினரின் ஆதரவு கோர முயற்சிகள் மேற்கொள்ளப்படுமா? பத்மபிரியா, நம்ம காலையில் இங்கே இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் காலையில் நாம் பேசினோம். அவர்கள் பேசிய போது யாரிடமெல்லாம் உதவி கோரலாம் என்றும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருப்பதாகவும் தெரிவித்தார். அதே போல நேற்று நாம் பார்த்தோம். நேற்று பதவியேற்பிற்கு வந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அதாவது விடுதியிலிருந்து இங்கே சென்னை கொண்டு வரப்பட்டனர். பின்பு இந்த பதவியேற்பு நிகழ்ச்சியானது முடிந்த உடனே அவர் நேற்று விடுதலைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது நடைபெற்று வரக்கூடிய ஆலோசனை கூட்டமானது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைகிறது. பத்மபிரியா.